எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பண்றோம், இப்போ ChatGPT, Gemini எல்லாமே நம்ம மொபைல்லயே இருக்கு இல்லையா? அதனால எது வேணாலும் டக் டக் டக்ன்னு ஏஐ கேட்டுர்றோம் படார் படார் படார்ன்னு. அது செம்ம கன்வீனியன்ட்டா இருக்கு. இல்லன்ல. நமக்கு உடனே உடனே ஆன்சர் கிடைக்குது. ஸ்டூடண்ட்லேருந்து ப்ரொஃபசர்ஸ் வரைக்கும் த மொமெண்ட் நம்ம ஏதாவது ஒண்ணு வேணும்னாலே டக்குனு ஏஐ தட்டி கேட்குறோம். இதுல ஒரு சின்ன டேஞ்சர் இருக்கு. என்னன்னா, நமக்கு தெரியாமயே நம்ம நம்மளோட சிந்தனை கெப்பாசிட்டி லைக் திங்கிங் கெப்பாசிட்டிய அ நம்ம அவுட் சோர்ஸ் பண்றோம். யாருக்கு அவுட் சோர்ஸ் பண்றோம்? ஏஐக்கு அவுட் சோர்ஸ் பண்றோம். எப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நீங்க அ நெனைக்கிறீங்க. அத சிந்திச்சு, அதுக்கப்புறம் இதுல நம்ம என்ன பண்ணலான்னு நம்ம முடிவெடுக்கிறது தான் நம்ம நார்மலா பண்றது. ஆனா, இப்ப என்ன பண்றோம்? ஒரு விஷயம் மனசுல தோணுன உடனே படார்ன்னு மொபைல் எடுத்து ஏஐ கேட்கிறோம். புரியுதுங்களா? இதுக்கு நாலாவட்டத்துல என்ன ஆகும்னா, சிந்திக்கிறதுன்றதே நம்மகிட்டருந்து போயி, எல்லாமே ஏஐ தான் ஏஐ மேல ஒரு டிபெண்டன்சி வந்துரும். இதனால நமக்கு நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங், ரீசனிங், டெசிஷன் மேக்கிங், ஒரு மனத்துணிவு, மென்டல் எண்டுரன்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம விட்டு போயிடும். அப்போ சிந்தனையே இல்லாத ஒரு மனுஷனால யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. அந்த ஸ்டேஜ்க்கு நம்ம போயிடுவோம். இது ரியல் டேஞ்சர் பை யூசிங் ஏஐ எக்ஸசிவ்லி. நான் ஏஐ யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா, முதல்ல நம்ம சிந்திக்கணும். நம்ம முடிவெடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அ அதுல இப்படி கூட சொல்லலாம். நம்ம சிந்தனையின் மூலமா ஏஐ கேட்டு, ஏஐ சொல்றத நம்ம சிந்தனைய கம்பேர் பண்ணி நம்ம முடிவெடுக்கணும். இந்த மாரி ஒரு அ இது இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கைண்ட் ஆஃப் பிராக்டிஸ் இல்லன்னா, நம்ம 100% ஏஐ டிபெண்ட் பண்ணி போயிட்டோம்னா, நமக்கு உண்டான அந்த மனுஷனுக்கே உண்டான அந்த வேல்யூ, அந்த திங்கிங் இதெல்லாம் போயிடும். அது ரியல் டேஞ்சர். அதனால இன்னிலேருந்து ஒரு முடிவெடுங்க. எடுத்த உடனே ஏஐ நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நான் முதல்ல திங்க் பண்ணுவேன். எனக்கு நான் திங்க் பண்ணி முடிச்ச பிறகு அத கேட்கணும்னா ஏஐ கேட்பேன். அப்புறம் டிசிஷன் நான் தான் எடுப்பேன். ஏஐ எனக்கு ஒரு அசிஸ்டன்ட்டே தவிர, ஏஐ என்னோட ரீப்ளேஸ்மென்ட் இல்ல. ஏஐ தமிழில் கற்போம். இந்த வீடியோ பார்க்குறவங்க, தயவு செஞ்சு ஏஐ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.